மிஷ்கின் ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்னு யோசிச்சா எனக்கு தோன்ற விஷயம் வந்து அந்த ஆள் பேசல, அவர் பர்ஃபார்ம் பண்றாரு, ஹி இஸ் அ பர்ஃபார்மர். ஆனா இவங்க அந்த ஆள் பேசுறதை அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல எடுத்து வச்சுட்டு இவன் பாரு என்ன பேசியிருக்கான், இந்த சொல் பாரு எவ்வளவு பெரிய தவறான சொல், இளையராஜா பாரு வாடா போடான்னு பேசிட்டான், பெண்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய அரங்களை பாரு இவன் எப்படி பேசிட்டான்னு சொல்லி போட்டு அவன் போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். யாருமே தன்னை தாழ்த்தி ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. ஆனா மிஷ்கின் மட்டும்தான் எந்த அளவுக்கு வேணாலும் நான் இறங்கி என்னை தாழ்த்திக்குவேன், தயவு செஞ்சு இந்த படத்தை போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவாப்புல. அந்த அவுட் ஆஃப் லவ் ஃபார் ஹிஸ் ஃபெலோ ஃபிலிம் மேக்கர்ஸ் அதில் தான் அதை பண்ணுறாருன்னு நான் புரிஞ்சுக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆள் ஒரு இன்டெலெக்சுவல். அந்த ஆள் இன்னைக்கு நேற்று கிரேசியாக இருக்கிற ஆள் கிடையாது, அவன் அப்போ இருந்தே அப்படி தான் இருக்கான். அந்த ஆள் எக்ஸென்ட்ரிசிட்டி இல்லாமல் இருந்தார் அப்படின்னா அது மிஷ்கின் கிடையாது. ஏன் இப்படி சொல்கிறேன்னா மிஷ்கின் இஸ் இன் லிவிங், ஹீ இஸ் ஹேப்பனிங். அந்த நிகழ்வுல அவன் அப்படியே நிகழ்கிறான். ஆனால் மிஷ்கின் என்ன பண்ணான், அப்பாலஜைஸ் பண்ணான். அந்த ஆளுக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லை. எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. எந்த ஈவெண்ட்ல பார்த்தாலும் ஃபோர் ஃப்ரண்ட்ல நிற்கிறது மிஷ்கினாக தான் இருப்பாப்ல, அவரோட ஃபெல்லோ ஃபிலிம் மேக்கர்ஸோட ஈவெண்ட்ல. ஆனால் அந்த மேடையில் அந்த ஆளே தான் தனக்காக பேசிக்க வேண்டியது இருந்தது. அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா எப்போவுமே ரொம்ப ஜாய்ஃபுல்லாக, நான் சொன்னேன்ல ஹேப்பனிங்னு சொல்லி, அப்படி இருக்கிற ஒரு ஆள் நீங்கள் கட்டி வச்ச அந்த பாக்ஸ்குள்ளே பேசும்போது எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. முக்கியமாக மிஷ்கினை கண்ணாடி கழட்டி வச்சிட்டிங்களா, மிஷ்கின் வந்து மன்னிப்பு கேட்டான். இப்போ அந்த ஆள் மன்னிப்பை வந்து ஹார்ட்லேருந்து ஹோல்சமாக கேட்குறான். அதை வந்து ரிசீவ் பண்ணுற இடத்துல யார் இருக்கும்?